போராடிய முதல் கண்மணி அஞ்சலை அம்மாள் வாழ்கவே. இருந்தார்கள் பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் துணிந்தார்கள் அஞ்சலை அம்மாள் துணிந்தார்கள். பொது வாழ்க்கைக்கு துணிந்தார்கள். உடைத்தார்கள். எங்கள் கொள்கை தலைவர் வீரப்பெண் அஞ்சலை அம்மாள் கழகத்தின் போது பல்வேறு சிப்பாய்கள் சுட்டுக் கொள்ள காரணமாக இருந்த சிலையை உடைத்தார்கள். சென்றார்கள் 6 மாத கர்ப்பிணியாய் சத்தியாகிரக போராட்டத்தில் சிறைக்கு சென்றார்கள். சிறை மாத விடுப்பில் வந்து கை குழந்தையை பெற்றெடுத்து 15 நாளில் குழந்தையுடன் மீண்டும் சிறைக்கு சென்றார்கள். பெயர் சூட்டினார். பிறந்ததால் வீரன் என்று நான் பெற்ற குழந்தைக்கு பெயர் சூட்டினார். தடை விதித்தது. அஞ்சலை அம்மாள் சந்திக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியடிகளுக்கு தடை விதித்தது. குதிரை ஏறினார். எங்கள் கொள்கை சிங்கம் அஞ்சலை அம்மாள் காந்தியை சந்திக்க வீரப்பெண்மணியாய் குதிரை ஏறினார். வீரத்தை பார்த்த காந்தியடிகள் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி நீதான் என்று போற்றினார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராளி அஞ்சலை அம்மாள். சுதந்திர போராளிகளின் ஓய்வூதியம் வேண்டாம் என்ற அஞ்சலை அம்மாள். சொத்துக்களை எல்லாம் நாட்டிற்காக விட்ட அஞ்சலை அம்மாள். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி மாநில பொதுச் செயலர் அண்ணன் முத்தியாளர்